ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கைலி ஸ்கோர் பேங்க் எக்ஸாம் தமிழ். நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா வருமா சார், இந்த இயர் வேகன்சிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிட்டு தான் இருந்தோம். SBPOல கண்டிப்பா 1000 எபோ வேகன்சி வரும்னு சொல்லி, அதே மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஆகி எல்லாமே நல்ல வேகன்சிஸும் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் இன்னும் நிறைய கொஸ்டின் என்ன கேட்டுருந்தாங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்த கொஸ்டின், ஒரு யூடியூப் வீடியோ போனாலும் சரி, கமெண்ட் செக்ஷன்ல இண்டிவிஜுவலா தனியா கால் பண்ணி கேட்டுட்டு இருந்த கொஸ்டின், அது என்னங்க ப்ரோ? எஸ் கைஸ், ஆக்சுவலா நம்ம கைட்லியோடைய ஸ்டடி கால், நம்மளுடைய ஸ்டடி கால் திண்டுக்கல்ல கம்மிங் வெட்னஸ்டே நம்ம லான்ச் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம். கண்டிப்பா மதுரை, அப்புறமேட்டுக்கு கரூர், பழனி சரௌண்டிங்ஸ்ல இருக்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. அங்க நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், நாங்க எல்லாருமே வரோம். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, SBA PO நமக்கு முடிஞ்சிச்சு இல்லையா, அது எப்படி இருந்துச்சு, அடுத்து நம்ம IBPS POக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா ஒரு செஷன் நம்ம கொண்டு போகலாம். அது மட்டும் இல்லாம வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான உங்களுக்கு பிலிம்ஸ் ஓரியன்டாகவும் தேவைப்படுற ஒரு பிரிண்டட் மெட்டீரியல் வந்து நம்ம சைட்ல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். கண்டிப்பா. இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ SBA PO IBPS PO அப்படி கிடையாது. பேங்க் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம்க்குலாம் காமன் சிலபஸ் தான். நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அங்க வாங்க, சரியா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, RRB மட்டும் படிக்கிறேன்பாங்க. எனக்கு RRB தான் வேணும், தமிழ்நாட்டுல கண்டிப்பா வாங்க. நம்ம அங்க வருவோம், டைரக்டா உங்க டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கேளுங்க. கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ப்ரொடக்டிவா நம்ம அந்த டேவை யூஸ் பண்ணலாம். ஆமா, நிறைய பேர் அங்க கண்டிப்பா நீங்க வந்து அட்மிஷனே போடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ அட்மிஷன் போடுற எண்ணத்தோடய வாங்க. அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரெடியா வாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங் டே ஆஃபருமே இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணிடுங்க. அது திண்டுக்கல் சரௌண்டிங் நான் இல்ல சார் நான் ஃபில் பண்ணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்கான காமன் ஃபார்ம் தான் வரும். அந்த ஃபார்ம் நீங்க ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சைட்ல இருந்து கால் வரும். அங்க உங்களோட ஃபீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுல சப்போஸ் நாங்க ஒரு சிட்டி கொடுத்துருப்போம், அந்த சிட்டி உங்களுக்கு இல்ல அப்படின்னா நியர்பை சிட்டியா இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சைடுல கால் ஃபார்ம்ஸ்மே நம்ம ஓபன் பண்ணிடலாம் கைஸ். நம்ம ஸ்லைட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பாத்துறலாம். பிளஸ் நம்ம நிறைய இமேஜஸும் வச்சிருக்கோம், அதையுமே காட்டுறோம். இதுதான் கைஸ் எங்க இருக்கு அப்படின்னா, PTK டவர்ஸ் திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி சென்டர் இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதுல கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க, டீடைலா நம்ம பின்னாடி கண்டிப்பா உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நம்ம கிளீனா நீட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி சென்டர் இப்போ அங்க இருக்கிறது. ஓகேங்களா? இதுதான் லேப்ஸ். சோ இது வந்து சிஸ்டம்ஸ். ஓகேவா? ஆக்சுவலா இந்த ஸ்டடி சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, 3 பிரிச்சிருப்போம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஹால், அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது 3 பார்ட்ல ஒரு பார்ட் லைப்ரரி வித் ஸ்டடி ஹால், இன்னொன்னு கம்பைன் ஸ்டடிக்கான ஸ்டடி ஹால், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லேப்ஸ். இதுதான் அதோட லேப். ஓகேங்களா? லேப் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ கண்டிப்பா. ஓகேங்களா? ரியல் எக்ஸாம்னா நமக்கு கேபின் இருக்குமா, சேர்ஸ் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். சோ இந்த மாதிரி தான் நம்மளோட டிசைன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு அங்க இருக்கிற லேப். அந்த மாதிரி ஆக்சுவலா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ல, எக்ஸாம் ஹால்ல போய் எழுதும்போது அதுக்கு அந்த உட்கார்றது, சீட்டிங் எல்லாமே. எஸ், அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட்ல பண்ற ரியல் எக்ஸாம் மார்க் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அது இந்த இடத்துல ஸ்லாட் வைஸ்ல பர்ஃபெக்ட்டா நம்ம கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்டா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கிடைக்கும். கோட் ஸ்டூடெண்டா தான் இருக்கணும்னு கிடையாது, நீங்க அங்க வர யூஸ் அட்மிஷன் வர எல்லாருக்குமே அது கிடைக்கும். அன்னைக்கு மட்டும் லேப் வந்து ரிசர்வ்ட். எஸ், ஓகேங்களா? கண்டிப்பா ரிசர்வ். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபார்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் மட்டும் நம்ம காமிச்சிடலாம். ஓகே, எஸ், இதுதான் அந்த ஃபார்ம். நம்ம ஃபார்ம் லிங்க் கொடுக்குறோம். உங்களோட ஃபுல் நேம் கரெக்டா கொடுங்க, சரிங்களா? பிளஸ் நம்பர், மொபைல் நம்பர், அதாவது இப்போ உங்களுக்கு கால் பண்ணா கால் வரணும், சரிங்களா? அந்த நம்பர் பிளஸ் அது வாட்ஸ்அப்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. பிளஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க சும்மா டைப் பண்ணுங்க. கரண்ட் சிட்டி நீங்க என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லுங்க, சரிங்களா? இல்ல சிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் we are planning to expand. நம்ம திண்டுக்கல் மட்டும் இல்ல மற்ற இடத்துலயும் கொண்டு வரோம். சோ அதனால நம்ம நிறைய இடம் கொடுத்துருக்கோம், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க திண்டுக்கல் இருக்கு. நீங்க திண்டுக்கல்காரங்கன்னா கண்டிப்பா திண்டுக்கல்னு கொடுங்க, திண்டுக்கல் சரௌண்டிங் இருக்கீங்கன்னா திண்டுக்கல்னு கொடுங்க. மற்ற சிட்டியும் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க, சரிங்களா? சப்போஸ் உங்க சிட்டி இல்லைன்னா நியர்பை சிட்டி செலக்ட் பண்ணுங்க, சரியா? உங்களுக்கு கால் வரும். நம்ம அப்கமிங்ல இம்ப்ரூவ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், சரியா? நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க, இப்பதான் ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார், இல்ல நான் ரிப்பீட்டர் லெவல்ல இருக்கேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்க. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு, இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன்ல எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை ஷேர் பண்ணுங்க. மெயினா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மேஜரா இந்த எக்ஸாம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த அட்டெம்ப்ட் இங்க மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? பிளஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க வேற எங்கேயாவது இப்ப படிச்சுட்டு இருக்கீங்களா கரண்டா, இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது எங்கேயாவது இன்ஸ்டியூட்ல படிச்சீங்களா, இல்ல நான் செல்ஃப் ஸ்டடி தான் சார் பண்றேன் அப்படின்னா அதை இங்க மென்ஷன் பண்ணுங்க, சரிங்களா? எஸ், பிளஸ் ஒரு சிலருக்கு ஒரு சில ஹேபிட் இருக்கும். நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் சார் படிப்பேன்,
5 மணி நேரம் தான் படிப்பேன் 6 மணி நேரம் தான் படிப்பேன்னு. ஸோ அதை இங்க மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்டா ஃபோக்கஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு எங்களால முடிஞ்ச சப்போர்ட் என்ன அப்படிங்கிறதுமே நாங்க கண்டிப்பா கொடுப்போம் சரிங்களா. பிளஸ் எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட அந்த திண்டுக்கல் ஆஃப்லைன் ஸ்டடி சென்டர்ல என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க, ஸ்டடியால் நம்ம கொடுத்துட்டோம், மென்டர்ஷிப் தனியா வேற ஏதாவது இந்த மாதிரி சம்திங் ஆஃப்லைன் டெஸ்ட் சீரியஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும்னாலுமே கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க கைஸ். பிளஸ் ஃபைனலா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க திண்டுக்கல் சரௌண்டிங்ல இருக்கீங்க மெயினா பாக்குறீங்க அப்படின்னா வில்லிங் இருக்குன்னா கண்டிப்பா எஸ் கொடுங்க. பிளஸ் இல்ல வேற ஒரு சிட்டி நான் வேற ஒரு லொகேஷன் தான் பாக்குறேன் அப்படின்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் டிஃபரெண்ட் லொகேஷன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிருங்க. ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம் இதுல, அதான் கைஸ். இதுல வந்து ஒன்னு கொடுத்துருப்போம், நம்ம ஸ்டடி சென்டர்ல புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எங்க மெமரி போர்டுன்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இப்போ நான் படிக்கிறேன், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன். டார்கெட் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிபிக்கு 2025 இல்ல வந்து 2035 இருக்குன்னா நான் அது வந்துட்டு இன்னைக்கு டேக்கு முக்கியம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல மார்க்கர் ஒன்று இருக்கும், டஸ்டர் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல .1 போட்டு இந்த மாதிரி டார்கெட் இயர்ஸ் இதோட இயர் வந்து பாத்தீங்கன்னா இதுன்னு சொல்லிட்டு நான் எழுதிடுவேன் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரியே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் படிக்கிறீங்களோ நீங்க அந்த இடத்துல இந்தந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த போர்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா போகும்போது ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் காலையில இதெல்லாம் ஃபுல்லா அழைச்சிடலாம். அடுத்த நாள் காலையில இதே ஒர்க்கு திருப்பி அடுத்து. ஸோ இப்போ கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல நீங்க படிச்சதுல இருந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுல இருந்து மேபி ஒரு 1 or 2 மார்க்ஸ் நமக்கு எக்ஸாம்ல ஈஸியா கிராக் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல்ல பிளான் பண்ணியிருக்கோம். 1 by 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ நாட் ஒன்லி திண்டுக்கல், அப்கமிங்ல வர எல்லா இடத்துலயுமே இது இருக்கும். எஸ் சரிங்களா. உங்களுக்கு என்னென்ன நீட் இருக்கோ நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளான பிரைஸ்ல உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது கண்டிப்பா கொடுக்கறதுக்காக தான் கோட் வந்தது. நிறைய விஷயம் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம், அப்கமிங்ல பண்ணிட்டே தான் இருப்போம். பிரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். ஸ்டடி சென்டரோட நம்ம ஸ்டடி ஹால நம்ம பிளான் பண்ணிக்க பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். அதெல்லாம் அந்த டீடைல் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கால் பேக்ல வரும் இல்லையா, அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்க நேர்ல வாங்க, கம்மிங் வெனஸ்டே மறக்காம நேர்ல வாங்க. நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே கைட்லி கோட்டோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அங்க வருவாங்க, எல்லாருமே வராங்க. சோ நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம், பார்க்கலாம். ஓகே மறக்காம இந்த கூகுள் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தான் இருக்கும், ஃபில் பண்ணுங்க. பிளஸ் நான் நிறைய டெலிகிராம் குரூப்லயுமே நம்ம சர்க்குலேட் பண்ண சொல்லலாம். நம்ம சிஏ பரிதாபங்கள் ஆஸ்பிரண்ட் டெஸ்க்ல எல்லாமே ஷேர் பண்றோம், நம்மளோட கோட் சேனல்ஸ்லயுமே ஷேர் பண்றோம். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து இதை மறக்காம ஃபில் பண்ண சொல்லுங்க. எஸ் கைஸ். ஓகே கைஸ், பாப்போம். பை கைஸ். அதாவது அன்னைக்கு அப்கமிங் வீடியோஸ் அனலைசிஸ்லாம் இருக்கு, ஃபைனல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் கொடுப்போம். எஸ்பிஐ எல்லாமே மறக்காம பாருங்க. பை.